எங்க அப்பாவோட ஒரே கனவு. ஆனா மாமா இப்ப அப்படி இல்ல. அவர் எவ்வளவோ மாறிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு கலெக்டரா உட்கார்ந்துருக்கிறதுல மாமாவோட பங்கு நிறைய இருக்கு. அது அப்பா கிட்ட சொல்லி நான் புரிய வைக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம 2 பேருமே ஏறக்குறைய ஒண்ணுதான். நமக்குன்னு ஒரு வாழ்க்கைய நம்மளால தனியா அமைச்சுக்க முடியல. நான் தப்பு பண்ணேன். அதுக்கான தண்டனையா நான் அழகரோட கோவத்தை ஏத்துக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல அவன் இறங்கி வருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் வரல. இந்த அழகரை எனக்கு பிடிக்கல. அவன் என்ன வேணான்னு சொல்றப்போ எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது. ஆண்டாளு, உண்மையை சொல்லணும்னா எங்களோட காதல் உயிரோட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டுட்டோம். எல்லாமே சரியாயிடும். நடக்கவே நடக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த எத்தனையோ விஷயங்க ரொம்ப சாதாரணமா நடந்துருச்சு. உங்க வீட்ல நானும், என் வீட்ல நீயும் மருமகளா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். நடக்கும், நம்பு. நானும் இப்போ இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரிய பெரிய விஷயங்கள். கரெக்ட். நாமளா போய் எதையாவது மாத்தணும்னு நினைச்சோம்னா அது சரியா வராது. அதை அப்படியே விட்டுடு. அந்த மாற்றம் தானா வரும். மாப்ள சொல்றா. ஒரு டவுட். என்ன? எப்ப மாப்ள நம்ம மாலினி மாதிரி ஆவறது? யாரு? ஜெயமாலினியா? டேய், ராம்ஜெத் மலானிடா. வாங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சின்சியரா வேலை செய், நிறைய படி, நிச்சயமா ஆயிரலாம். ஹாய். ஹாய். என்ன இது? என்ன மாப்ள, கோயிலுக்கு பூஜை கூப்பிடுறாங்களா? அழகருக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா. அது அப்புறம் உனக்கு மட்டும் புரியுது? மாங்கா, உனக்கு மட்டும் தான் புரியல. சரி, அதான் புரிஞ்சிருச்சுல. ஓபனா சொல்ல வேண்டியதானே? சாப்பாடு போட்ட கைக்கு வளையல் போடுறேன்னு சொன்னால, அதான் ஞாபகப்படுத்தினேன். ஐயோ, என்ன ஐயோ? நீங்க தானே போடுறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றதுமா. நல்ல சாப்பாடு போடுறவனுக்குலாம் காப்பு போடணும்னா ஊர்ல பாதி ஹோட்டல்காரன் கையில காப்பாலா செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. என்ன அழகர், அவ்வளவுதானா? சிரிச்சா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. மௌனம் சம்மதமில்லை. சும்மா அந்த நிமிஷத்துல வாய்க்கு வந்தது சொல்ல வேண்டியது, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது இல்ல? போப்பா. காப்பு. இப்ப என்ன? ஏது இந்த வளையல்? அதத்தான் நானும் கேக்குறேன். என் டிரால வளையல் வச்சது யாரு? அட பாவி, 50 ரூபா குடுறா பெட்ரோல் போடணும்னு கேட்டேனடா. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு திவ்யா கையில வளையல் மேளா நடத்திருக்கியடா. சொல்லுங்க, யாரு இதை என் டிரால வச்சது? வடை வாங்கி வச்சிருந்தா என்னை சந்தேகப்பட சான்ஸ் இருக்கு. வளையல் வாங்கி வச்சாலும் அது என் டிபார்ட்மெண்ட் கிடையாது.